ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் இயேசு தான் உயிரோடு எழுந்த பின்பு சீஷர்களோடு எதை குறித்து பேசினார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அதே நேரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பேசுகிறதுனால சில நாட்கள் நாம் ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதாவது ரெண்டு காரியத்தை சொல்கிறார். ஒன்று பிதாவின் வாக்கு தத்தம், இன்னொன்று என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நான் கடந்த நாட்கள் இப்படி சொல்லியிருந்தேன். திரித்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் வேறு யாருக்கிட்டேயோ போய் அவர் எப்படி இருப்பார்னு கேட்குறதுக்கு பதிலாக திரித்துவத்தின் 1வது நபராகிய பிதாவிடத்திலும் 2வது நபராகிய குமாரனிடத்திலும் கேட்டால் அவங்க எப்போதுமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நல்லா தெரியும், அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ கடந்த சில நாட்களாக நம்ம எதை குறித்து படித்தோம்னா பிதா என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம படித்தோம். அதில் அவங்க பல காரியம் சொன்னேன். ஒன்று, தேவ வார்த்தையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பரிசுத்த ஆவியானவர் உதவியுடன். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் உதவி செய்கிறார். புதிய உடன்படிக்கையின் உள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் கிருபை, மனம் திரும்புதல், இந்த மாதிரி காரியங்கள்னு பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பை நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்வு, ஆவிக்குரிய வகையிலையும் சரி மற்ற காரியங்களையும் சரி, வனாந்தரமான இருந்த ஒரு வாழ்வு எப்படி ஒரு வளமான வாழ்வாக ஸ்பிரிச்சுவலி ரிச் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம எதை குறித்து பார்த்தோம்னா என்ன பேசணுண்டே தெரியாமல் பாடுகளோட அல்லது பர்சிக்யூஷனோட சுவிசேஷத்து நிமித்தமாக பாடுகளுக்கு உட்பட்டு நிற்கும் பொழுது என்ன பேசண்டே தெரியல அப்படின்னு இருக்க நேரத்தில் கூட தேவ ஆவியானவர் எப்படி பேசுவார் நமது மூலமாக, அல்லது நம்மளுடைய என்ன வார்த்தையை சொல்லணுங்கிறத அவர் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மேபி அடுத்த சில நாட்கள் இந்த ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு என்ன சொன்னார் அப்படிங்கிறதான் முந்தின எபிசோட்லேருந்து பார்த்தோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இயேசு வேறு என்ன சொன்னார்? ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இயேசுவானவர் சொல்கிறார்: நான் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். வேறொரு தேற்றரவாளன் என்று பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்கிறார். சரி, 16 எப்படி சொன்னார்? அதே யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து மீண்டும் சொல்லும் பொழுது தேற்றரவாளன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இது 14வது அதிகாரத்தில் பார்த்தோம். 15வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அப்படின்னு சொல்கிறார். இது 15வது அதிகாரத்தில். 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அதாவது பைபிளை படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அக்குவரன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் அக்குவரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் முதல்ல வந்தால் அதை கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். அல்ல ஏதாவது ஒரு காரியம் திரும்ப வந்துச்சுன்னா அதையும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இந்த 14வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேற்றரவாளன் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப வருகிறது. திரும்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். சரி, இந்த தேற்றரவாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை குறித்து அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னே கொஞ்சம் சூழ்நிலையை பார்க்கலாமா? எந்த சூழ்நிலையில் இதை இயேசு சொல்லுகிறார், என்ன மாதிரி சூழ்நிலை? இப்போது இந்த மேல்வீட்டறை உரையாடல் அந்த காலகட்டம், அதை குறித்து இன்னும் சொல்லி பார்த்தோன்னா யூதாஸ் கிளம்பியாச்சு. அதாவது யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா யூதாஸ் கிளம்பிட்டார். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறார், பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறார், இன்னும் சீஷர்களை விட்டு போகிறார். ஃபிசிக்கலாக அவர் இனிமேல் சீஷர்களோடு இருக்க மாட்டார். இதனால் வரைக்கும் 3.5 வருஷம் இவர் கூட சுற்றியாச்சு, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா இவர் இருந்ததுனால. இப்போ இயேசு இந்த சீஷர்களோடு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேட். இன்னும் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா மெய்ப்பனை இழந்த ஆடுகள் போல ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது.
இந்த மாதிரி அவர் சூழ்நிலை என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன்னு நினைக்காதீங்கப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே? யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். அது எப்படி போக போகிறாருன்னு சொல்கிறாரு, திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்கிறார். அப்போ இவர் போயிட்டா இவருக்கு பதில் யார் நம்ம கூட இருப்பா? புரியலையே. போகிறேங்கிறாரா இல்லை இருப்பேங்கிறாரா? என்ன சொல்கிறார்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். எப்போ வருவார்? எப்படி வருவார்? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை குறித்து மட்டும் நம்ம தியானிக்கலாம். எவ்வளோ நேரம் கற்றுக்க முடியுதோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தேற்றரவாளன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரேக்க பதம் என்ன அப்படின்னா பாராக்லிட்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பதம், அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பதம். ஆனால் இந்த பதத்தினுடைய அர்த்தம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இன்டர்செசர், அதாவது பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். கன்சோலர் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அட்வொகேட், நமக்காக வந்து வழக்காடுகிறவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்கரேஜர், நம்மளை உத்வேகப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர், ஆலோசனை கொடுக்கிறவர்னு சொல்கிறாங்க. சரி, எனிவே, ஆனால் இந்த பாராக்லிட்டோஸுங்கிற வார்த்தையை மொத்த புதிய ஏற்பாடில் 5 முறை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. 5 முறையும் யார் அப்படின்னா நம்மளுடைய அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் தான் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த 4 காரியங்களை ஏற்கனவே வாசிச்சால யோவான் 14, 15 அந்த அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது 4 முறை பயன்படுத்தி இருக்கிறாரு. இதையும் தாண்டி ஒரே ஒரு முறை எங்கே வருது அப்படின்னா 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வருகிறது. அங்கே அட்வொகேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது தேற்றரவாளன். சரி, இந்த இன்னைக்கு தேற்றரவாளன்னா என்னங்கிற அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாமே, அதுக்கப்புறம் தொடர்ந்து கற்றுக்கலாம். இந்த தேற்றரவாளன் அப்படிங்கிற அர்த்தத்தை மொழிபெயர்க்கும் பொழுது இதற்கு சரியான இணையான ஒத்த பதத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வார்த்தைகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. இன்டர்பிரட்டர், அதாவது வரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்துக்கு இந்த கிரேக்க பதத்தின் அடிப்படையில் ஒரு வாக்கியமாக அதை சொல்கிறாங்க. அந்த வாக்கியத்தை சொல்கிற உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அதாவது என்னென்னா, ஒன் whom you call to your side in the battle or law court. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், சண்டை நடக்கும் பொழுது, நமக்கு சண்டை வரும் பொழுது நம்ம பக்கத்தில் எவனுமே நிற்க மாட்டான். நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே நிற்பாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பாராக்லிட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ யுத்த களத்தில் நிற்கும் பொழுது உன் அருகில் உனது சார்பாக நிற்பவர், அல்லது கோர்ட்டில் சட்டத்தின் முன்னே நிற்கும் பொழுது உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறவர், அதாவது லா கோர்ட்டில் உனக்கு பக்கத்தில் சப்போர்ட்டாக நிற்கிறவர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா சிம்பிளாக? இப்போ டக்குன்னு ஒருத்தங்களை வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்டா, தனியாக போகிறேன், கொஞ்சம் துணைக்கு வாரியா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வருவார். அதே நேரம் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டீங்க, டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போங்க அப்படின்ன உடனே இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை என்னன்னு தெரிலடா, திடீர்னு ஸ்டேஷனில் கூப்பிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கடா அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போது இந்த பாராக்லிட்டோஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்க போது, இந்த பிரச்சனை எப்போ யாருமே உங்கள் கூட வில்லிங்காக வந்து நிற்க மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட உங்கள் கூட ஒரு நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது தான் பாராக்லிட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தை. இன்னொன்று எப்படின்னா, அவர் அட்வொகேட்டாக நமக்கு பதில் பேசுகிறவர். இந்த அட்வொகேட் பார்த்துட்டீங்களா, 2 வேலை செய்வாங்க. அட்வொகேட் என்ன செய்வாங்க? ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று கவுன்சில் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, சார் கேஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார், பார்த்துக்கலாம் சார், இந்த மாதிரி கேஸ் பல கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு கம்ஃபர்ட். அதே நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு கொடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் வெளியில் போகாதீங்க, இங்கே இருங்க, கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் எடுங்க, அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் கவுன்சில் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒத்த வார்த்தை பாராக்லிட்டோஸ். அவர் யார்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நாம் அவரை அப்படி பார்க்குறது இல்லை, நாம் அப்படி ட்ரீட் பண்ணுறது இல்லை. பட் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாராக்லிட்டோஸ்னா என்ன. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன். கிறிஸ்டாஸ்டம் அப்படிங்கிற வேத பண்டிதர், அதை வந்து அவரை டாக்டர் ஆஃப் தி சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சபையின் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர். அவர் வாழ்ந்த காலம் 347 407, அதாவது முதல் 3வது நூற்றாண்டில் அல்ல 4வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர். அவர் இதை பற்றி சொல்லும்பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் முடிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக என் பக்கத்திலேயே எனக்கு சப்போர்ட்டாக எப்போது நிற்கிற ஒருவர், அல்லது அது இப்படி சொல்லலாம் எப்படின்னா, கால் டு த சைட் ஆஃப் அனதர், இன்னொருத்தருக்கு பக்கத்தில் சப்போர்ட்டாக நிற்பாராமா. எதுக்கு அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெல்பிங் ஹிம் எனிவே, அதாவது எந்த சூழ்நிலை உதவி செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இப்போ
இப்போ ஒரு நண்பன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நிற்பான், சொந்தக்காரங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நிற்பாங்க. ஆனால் இந்த கணவனோ மனைவியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. என்னங்க பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவர் தான் என் புருஷன், நான் நின்று தான் ஆகணும். என்னங்க பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவன் என் மனைவி, கடைசி வரைக்கும் நான் தானே பார்த்தாகணும். அந்த 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 கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுல்ல? இதைத்தான் கிறிஸ்தாஸ்டம் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையிலையும் அவர் கடைசி வரைக்கும் கூட உங்கள் கூட நிற்கிற ஒருத்தர் தான் பாராக்லிட்டோஸ் அப்படிங்கிறார். இன்னும் அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அது எஸ்பெஷலி சட்டப்பூர்வமாக சட்ட சிக்கல், அதாவது பிரச்சனை வந்துடும், மாட்டிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு இருக்கிற எல்லா நேரத்துலையும் உங்கள் கூடவே நிற்கிற ஒரு வக்கீல், கடைசி வரைக்கும் கேஸ் முடிகிற வரைக்கும் கூடவே நிற்கிற வக்கீல் மாதிரி அவர் உங்கள் கூடவே இருப்பார். அப்படி இருக்கிறவர் தான் ஆவியானவர். இப்போ இந்த பின்னணியெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்களேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியுமோ, என்ன ஃபேஸ் பண்ண போகிறோமோ, இவர் போயிட்டா என்ன பண்ண. ஆனால் அப்போ அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், தேற்றரவாளன் வருகிறார். அவர் யார்? உங்கள் கூட எப்போதும் நிற்கிறவர், உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், தேற்றுகிறவர், நடத்துகிறவர். இவர் தான் ஆவியானவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர். அவரை தேடுங்க, அவருடைய உதவியை நாடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த பாராக்லிட்டோஸ் தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட எங்களுக்காக வழக்காடுபவராக, எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவராக, எங்களை தேற்றுபவராக, யாருமே நிற்க முடியாத சூழ்நிலையிலையும் எங்களுக்காக எந்த சூழ்நிலையும் எங்களுக்காக நிற்கிறவர். இயேசு எப்படி அவருடைய சீஷர்களுக்காக நின்றாரோ அதே போல எங்களுக்காக எப்போதும் நிற்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை பற்றி அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த உறவில் நாங்கள் பலப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.